வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இன்னைக்கு எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இந்திரா நகர் பகுதியில நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு மணி எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா 11:30க்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ நிஜமாவே ஒரு தீபாவளி மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம தீபாவளி பொங்கல் அந்த டைம்ல தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா கடைகளிலும் லைட்டிங் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நிஜமா வேற லெவல்ல வச்சிருக்காங்க. அப்படி இங்க என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பப் பார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. நைட்டு பகல் போல இருந்தது. அவ்வளோ டிராஃபிக்காகவும் மக்கள் நடமாட்டமும் அவ்வளோ சொல்லவே வார்த்தை இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு லெவல்ல இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்ம உள்ள எல்லாம் போகல. இதுக்கு முன்னாடி போயிருக்கோம் ஒரு ஒரு சில இந்த ஹேங் ஓவர், ஜிம்மிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்மளும் போயிருக்கோம். ஸோ இந்த டைம்ல நம்ம எதுவும் போகல. ஒரு வாக்கிங் டூர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன இன்னும் இந்த பார் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றது. ஸோ எக்கச்சக்கமா இருக்குது. நம்ம ஆல்ரெடி எம்ஜி ரோடு அந்த நைட் லைஃப் அந்த இதை போட்டிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க எம்ஜி ரோடு எப்படி இருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திரா நகர் பகுதி. ஸோ இந்திரா நகர்லயும் பாத்தீங்கன்னா இந்த டொம்லூர் ஃபிளைஓவர் அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில், அதுக்கப்புறம் ஒரு 12th மெயின் அந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸியான ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நைட்டு அங்கதான் நிறைய அந்த பப் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை தாண்டி மெயின் ரோட்லயே நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப பிஸியா இருந்தது ஆக்சுவலி. நமக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் எல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1-2 டைம் போயிருந்ததுனால. பட் இந்த இது நமக்கு மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெங்களூர்ல நைட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத மக்களுக்கு காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் நம்ம போனோம் ஆக்சுவலி. ஸோ நிஜமாவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. நிறைய பேர் குடிச்சு கும்மாளம் போட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. நம்ம வெளியே இருந்து பார்த்தோம். ஸோ நம்ம வேற எதுவும் நம்மளோட மோட்டோவே வீடியோ கேப்சர் பண்ணி மக்களுக்கு காட்டுறது. ஸோ அதை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணோம். ஏன்னா ரொம்ப உள்ள எல்லாம் போய் எடுக்கல. ஏன்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியால வெளியே மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டணும். ஸோ உள்ள போனா இன்னும் வேற டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஸோ உள்ள நம்ம போகல. ஸோ ஒரு சில டைம்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உள்ள என்ன பப் பார் போனோம்னா கண்டிப்பா உள்ள டான்சிங் இந்த பப் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஐடியா எல்லாம் இருந்தா கண்டிப்பா நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்து போடுவோம் அப்கமிங்ல. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்ம ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வீடியோஸும் போடுவோம்னு நினைக்கிறேன் சேனல்ஸ்ல. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முழு வீடியோ பாருங்க. அப்போ இந்திரா நகர்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியும். லாஸ்ட்ல பார்க்க மறக்காதீங்க, ராமேஸ்வரம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. நைட்டு 12 o'clock பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கியூல நின்று வாங்கி சாப்பிட்டாங்க. அதை பார்க்கும்போது நிஜமா சொல்ல வார்த்தையே இல்லை. என்ன சொல்றது, ராமேஸ்வரம் ரெஸ்டாரண்ட் நான் காலையில போகும்போதும் பார்த்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டமா தான் இருக்கும். பட் நைட்டு 12 o'clock இந்த அளவு கூட்டம் இருந்தது இந்த ஒரு இடம் மட்டும்தான். பாரு பப்பு எல்லாமே பார்த்தோம். பட் இருந்தாலும் இந்த இடம் எனக்கு வேற லெவல் ஃபீலிங் இருந்தது. பாருங்க கண்டிப்பா எண்ட் ஆஃப் த வீடியோல அது வரும். ஸோ ஒரு வாக்கிங் டூர் மாதிரி பண்ணோம் ஃபுல்லா. ஸோ நல்லாவே இருந்தது, ஹாப்பியா இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 நம்ம போயிருந்தோம். 12:30 அந்த மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போனோம். ஸோ அப்பவும் கூட்டம் குறையில அப்படியே தான் இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கருத்தை என்ன அப்படின்றத சொல்லுங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. அப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.